தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். 2024க்கு தேவையான புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற அநேகர் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சிருப்பீங்கன்னு. நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதோடு இந்த 2ஆம் மாதத்தில் அன்பான தேவச்சனமே, தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின உணர்த்தப்பட்ட தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த 2ஆம் மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து பேதுரு படகுல நின்றுட்டு கொஞ்சம் சற்று ஆழத்துக்குள்ளே போ என்று சொன்னார். சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ஆழத்துக்கு போனார். ஆண்டவர் வலையை வீசு அப்படின்னு சொன்ன உடனே அவர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஐயரே, முழுமையும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உன்னுடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே அவர் செய்தார். என்னை சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, பாருங்க, பேதுரு அவருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான ஏமாற்றத்தையும் ஒரு விதமான நஷ்டமோ, இன்னொரு பக்கம் பிரியமல்ல ஒன்றும் கிடைக்கலையே என்ற ஒரு கலக்கத்தோடு அவர் தன்னுடைய நாளை முடித்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன், வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 16:5 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் என்று. நம்முடைய தேவன் உள்ளத்தை பார்க்கிறவர், ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட நிலவரங்களை அறிந்த தேவன். ஆகையால் தான் சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லும் போது அழகா சொல்றார், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் ஆண்டவரே, தூரத்திலிருந்து என் வாயிலிருந்து வார்த்தை பிறப்பதற்கு முன்பாக நீ அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னீங்கன்னா, நம்முடைய எல்லா நிலைமையும் அறிந்த ஒரு தேவன். மனுஷனுக்கு ஒருவேளை நம்முடைய நிலைமை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை உண்டாக்குனவர், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், நம்முடைய நிலைமையை அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆகையால தான் அன்பானவளே, ஒரு பக்தன் பாடும்போது இவ்விதமாய் பாடுகிறார், எந்த நிலையிலே நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் அன்பானவளே என் இயேசு ஒருவரே என்று சொல்லி, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை பிரியமானவள இருக்கிற வண்ணமாக காண்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆகையால் இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளில் என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, தேவன் இங்க பாருங்க, பேதுரு சொன்ன உடனே அவர் சொன்ன மறுவார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, உங்களோட வார்த்தையின்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற அன்பான தேவ ஜனமே, இந்த 2024 2ஆம் மாதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவன் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, பேதுருவினுடைய வாழ்க்கையில சமுத்திரத்தை நன்றாய் அறிந்த மனுஷன், வலையை எங்க வீசினா மீன் கிடைக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அனுபவம் இருந்த போதிலும் கூட அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் என்றது கண்டிப்பாய் கடந்து வந்தது. காரணம் என்னன்னா, 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மனுஷன் மேலும் பிரபுக்கள் மேலும் அதிகாரியின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் விழுந்து போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா 125ஆம் சங்கீதம் 1-2 வசனம் நீங்க வாசித்து பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் அசைக்கப்பட மாட்டான் என்று. பேதுரு அன்பான தேவ ஜனமே, அவர் தன்னை நம்பல, தேவனை நம்பினார். ஆகையால் தான் சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லி. அவர் வார்த்தையின்படி அவர் செய்ததுனால அன்பான தேவ ஜனமே, அவருடைய வலை நிரம்பி வலை
கிழிந்து போகும் அளவுக்கு அவருடைய வலையிலே மீன் அகப்பட்டது மாத்திரமல்ல, அவர் படகு நிரப்பப்பட்டது, இன்னொரு படகையும் துணைக்கு அவர் அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எப்போ நம்ம தேவ வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் என்ன செய்கிறாரனா நமக்கு வழி வாய்க்கால்களை தேவன் திறக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஆண்டு சொன்னபடி செய்யும் போது அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா மூடப்பட்ட வாசல்கள் எல்லாம் நமக்காக திறப்பார். ஆண்டு சொன்னபடி நம்ம செய்யும் போது அன்பான தடைகள் எல்லாம் அவர் மாற்றி விடுவார். ஆண்டு சொன்னபடி நாம் செய்யும் போது நம்முடைய கண்கள் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களை காணும்படியாக தேவன் கண்டிப்பா பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு பேதுருவுக்கு செய்தவர் இன்றைக்கு நமக்கும் தேவன் செய்ய அவர் உண்மை உள்ளவரும் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி. இந்த 2024 நீங்க வியாபாரம் செய்தாலும் சரி, நீங்க ஊழியம் செய்தாலும் சரி, அன்பான தேவ ஜனமே உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க எங்க தலை குனிஞ்சீங்களோ, எங்க வெட்கப்பட்டீர்களோ, எங்க தோல்வி அடைஞ்சீங்களோ, எங்க ஏமாற்றம் அடைந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. உலகம் பிரியமான தேவ சனமே பல விதத்திலே சொல்லலாம், நீங்க கவலையே படாதீங்க, நீங்க தேவனுக்காக நில்லுங்க, தேவன் உங்களுக்காக நிற்பார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்காக நின்னாங்க, தேவன் அவர்களுக்காக நின்றார். யாரெல்லாம் தேவனுக்காக நின்னாங்களோ அவங்களை தேவன் கனப்படுத்தினார். இந்த வருஷத்துல நீங்க கனம் பொருந்திய மனுஷியா குடும்பமா தேவ மனுஷனா நீங்கள் காணப்பட வேண்டுமானா என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி செய். இந்த வருஷம் உன்னுடைய வியாபாரம் அமோகமா இருக்கும், ஊழியம் வெற்றிகரமா இருக்கும், உன் குடும்ப வாழ்க்கை ஒரு நன்மை குறைபடாதபடி ஏற்ற நேரத்தில் உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கர்த்தர் செய்து சகல வாசல்களை உனக்கு திறந்து கண்டிப்பா கோணல்களை உனக்கு தேவன் நேராக மாற்றுவாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உன்னை கர்த்தர் சொன்னபடி செய்ய வேண்டும். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 2:5 வாசிச்சீங்கன்னா கானானூர் கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டு விடுகிறது. குறைபட்ட உடனே இயேசுவின் தாயார் வேகமாய் வந்து திராட்சரசம் குறைந்து விட்டதுன்னு சொன்னாங்க. அவர் என்ன திரும்ப சொன்னார், இன்னும் என்னுடைய நேரம் வரல. உடனே அவருடைய தாயார் கடந்து போய் யோவான் 2:5 வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்படுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, அவருடைய தாயார் சொன்ன வார்த்தையை வேலைக்காரங்க கேட்டாங்க. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் சொன்னபடி செய்ததுனால கானானூர் கல்யாணத்தில் இருந்த குறைகள் தேவன் நிறைவாக்கினாரு. அது மட்டுமல்ல, அங்க அற்புதம் நடந்து தேவன் தன் வல்லமையை தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இந்த 2024 இந்த 2ஆம் மாதத்தில் யாரெல்லாம் தேவன் சொன்னபடி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் தேவன் நிறைவாக்க வல்லவர். நீங்க வேதத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதுல 19-20 வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், என் தேவன் என் குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்குவார் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, கண்டிப்பா நீங்க தேவன் சொன்னபடி செய்யும் போது அவர் உங்களுடைய நிலைமையை மாத்தி அற்புதமா அதிசயமா ஆச்சரியமாய் உங்களை தேவன் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையாலே இந்த கிருபையான வேளையில தேவ வசனத்துக்கு ஏற்றபடி நீங்க கீழ்ப்படிந்து நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவன் சொன்னபடி செய்வார்களோ கண்டிப்பா அவர்களை தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? என்னோட ஒரு வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீங்க பூமி சகல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க என்று சொல்லி. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் குடும்பமாக ஆசீர்வதித்து அவளை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்க கீழாய் இருக்க மாட்டீங்க, நீங்க மேலாய் இருப்பீங்க. நீங்க வாளாய் இருக்க மாட்டீங்க, நீங்க தலையாய் இருப்பீங்க. நீங்க யோபின் புத்தகம் 36:11 வாசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய நாட்களையும் அவருடைய வருஷங்களையும் தேவன் நன்மையினாலே ஆசீர்வதிப்பாரா. ஆகையால இந்த 2ஆம் மாதத்தில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க தேவ வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவன் நம்ம வெக்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. அவர் நம்மை பிரியமலை தலை உயர்த்தி நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஆகையால் இந்த நாளில் விசேஷமாக இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, நீங்க பலவிதமான பிரச்சனையில், பலவிதமான போராட்டத்தில், பலவிதமான நிந்தைகளில், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான கண்ணீர்கள், பலவிதமான இழப்புகள், பலவிதமான நஷ்டங்கள் அன்பானுள்ள நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், சந்தித்து இருக்கலாம். ஆனா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த 2ஆம் மாதத்துல இந்த முதல் நாளில் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. உன்னை கூட்டாதீங்க, உன்னை குறைக்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா, உன் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. இந்த வருஷம் அன்பான தேவ ஜனமே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அவனுக்கு சொல்றேன், உனக்கு ஒரு நன்மை குறைபடாது. எல்லா இகப்பர நன்மைகளால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. யாரெல்லாம் உன்னை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க. யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழும்பினார்களோ நீ அவங்கள தேடுவ, அவங்க காண மாட்டாங்க. அன்பானவளே, உனக்கு ஒரு பந்திய தேவன் ஆயத்தப்படுத்துவார். இது வரைக்கும் இருந்தது போல உங்க வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் உங்களை வித்தியாசமாக மகிமை உள்ள ஒரு குடும்பமாக, தேவ மனுஷனாக, தேவ பிள்ளையாக கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2024 அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தின்படி வாழ்ற அத்தனை பரிசுத்தவான்களுக்கும், அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும், அத்தனை குடும்பத்தாருக்கும் இந்த வருஷம் ஒரு நன்மை குறைபடாது. தாவீது சொல்றார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, கர்த்தர் என்னை பிச்சை எடுக்க விடல. உன்னை யாரிடத்திலும் போய் கையேந்தபடியாக கர்த்தர் விடவே மாட்டாரு. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலைமையில ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைப்பாரு. ஆகையால் அன்பான தேவ ஜனமே, இந்த கிருபையான வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல நம்முடைய தலைகளை தாழ்த்தி, நம்முடைய கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. அவர் வார்த்தை அனுப்புவாரானால் அந்த வார்த்தை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாமல் அவிடத்திலே வெறுமையா திரும்பாது. ஆகையால் தேவன் உங்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்துவோமா, கண்களை மூடி செபிப்போமா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க வியாதியோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கடனாளிகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பல நஷ்டங்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க அனுபவித்திருக்கலாம், கடந்து வந்திருக்கலாம். என்னைக்கு நிலைமை மாறும், என் பிரச்சனை மாறும், என் சிறையிருப்பு மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க பல இரவுகள் கண்ணீரிட்டு அழுதிருக்கலாம், துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, நான் உன் நிலைமையை மாத்துவேன், உன் சூழ்நிலையை மாத்துவேன். ஆனா நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி, பேதுரு சொன்ன வார்த்தையின்படி செய்தது போல, வேலைக்காரன் ஏசாமி சொன்னது போல செய்தது போல, ஆபிரகாம் தேவன் சொன்னதை செய்தது போல, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்துல நாங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, வசனத்தின்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்தும். நாங்க ஒருவேளை நீங்க இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, ஒருவேளை இதுவரைக்கும் கேட்டு நீங்க கீழ்ப்படியாம மரட்டாட்டமுள்ள ஜனமா இஸ்ரவேல் மக்களை போல பல ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனா இந்த 2ஆம் மாதத்துல கர்த்தருடைய ஊழியக்காரன் மன தாழ்மையோடு சொல்றேங்க, நீங்க தேவனை சந்தோஷப்படுத்துங்க, அவருடைய வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்க, அவருடைய வார்த்தை விசுவாசிங்க. ஏன்னா நீங்க மத்த 8:8 வாசிச்சு பாருங்க. 100க்கு அதிபதி சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். அவருக்கு தெரியும், அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அற்புதம் நடக்கும்.
என் வேலைக்காரனுடைய படுக்கை மாறும், செத்த நிலையிலேருந்து அவன் உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு நம்ம விசுவாசித்தாங்க. இன்னைக்கு நீங்களும் விசுவாசிங்க. நாம் செத்த ஆண்டவரை ஆராதிக்கலைங்க, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம், வாக்கு கொடுத்தவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீங்க யோசுவா 21:45 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்ல வார்த்தையில ஒன்னும் தவறலைங்க, எல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. ஆகிய அன்னைக்கு நிறைவேற்றின ஆண்டவர் இந்த காலையில உங்களுக்கு இந்த 2ஆம் மாதத்துல தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார். நீங்கள் கண்டிப்பா தேவ வார்த்தை விசுவாசிங்க. எலிஷா என்ன தெரியுங்களா சொன்னாரு? யோசபாத்தை பார்த்து, நீ காத்தையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஆனா அற்புதம் நடக்கும்னு சொன்னார். அவங்க விசுவாசித்தாங்க, அற்புதம் நடந்தது. நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு மலை போல பிரச்சனை இருக்கலாம், சிவந்த சமுதிரத்து போல சவால்கள் இருக்கலாம், கோலியாத்தை போல எதிர்ப்புகள் இருக்கலாம், எரிகோ போல தடைகள் இருக்கலாம். ஆண்டவரே இந்த நிலைமை மாறாதான்னு நீங்க கதறிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுடைய திருமணத்துக்காக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளை இல்லாத பாக்கியமாக நீங்கள் பல ஆண்டுகளாய் பிள்ளை இல்லாத இருக்கலாம், உள்ள வியாபாரத்தில் பல லட்சங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், அன்பால் ஒருவேளை வாங்கினவங்களை ஏமாற்றி போயிருக்கலாம், உள்ள சரீர பலவீனத்தோடு என் நிலைமை எப்போ மாறும் ஆண்டவரே, என் நிலைமையிலேருந்து நான் எப்போ வெளியே வருவேன், நானும் எப்போ மற்றவங்களை போல சுகமாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் பல இரவுங்க கண்ணீரை கட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலையில் கத்த சொல்றாரு, உனக்கு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசித்தா தேவ மகிமை காண்பீங்க. லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா நாரதுன்னு வார்த்தை சொன்ன உடனே ஏசாமி என்ன திரும்ப சொன்னார்? விசுவாசி, தேவ மகிமை நீ காண்ப. கண்டிப்பா தேவ மகிமையை நீங்க காண்பீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வேத வசனத்தை இருக்கிற வண்ணமாகவே எழுதப்பட்ட வார்த்தையை எழுதப்பட்ட வார்த்தையின்படியே விசுவாசிங்க. உன்னை கூட்டாதீங்க, உன்னை குறைக்காதீங்க. உலகம், மனுஷன், உங்க பக்கம் அக்கம் என்னங்க, யார் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, கவலையே படாத. கர்த்தருக்கு வாக்கு பண்றாரு, அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துவோமா? கண்களை மூடி தேவனை நோக்கி உள்ளத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட பேசுனதுக்காக நன்றி அப்பா, எனக்காகவே பேசுனதுக்காக நன்றி. என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக நன்றி என்று சொல்லி நம் கண்களை முடி ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான 2ஆம் மாதத்தின் முதல் நாளில் இந்த கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த 2ஆம் மாதத்தில் பேதுருவை போல நஷ்டங்களை கண்டு, ஆண்டவரே இழப்புகளை கண்டு, பல ஏமாற்றங்களோடு பலவிதமான நஷ்டங்களையும் பலவிதமான மோசங்களை அனுபவித்து ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியாம தவித்து கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீ வார்த்தை அனுப்புகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நீர். நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைப்பீராக, அவருடைய கட்டுகளை உடைப்பீராக, அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றுவீராக. அவள் சிறுமைப்பட்ட நாளுக்கும் துக்கித்த வருஷத்துக்கும் தக்கதாக அவளை ஆசீர்வதியும். நீர் ஏழைக்கு பலனும், எளியவருக்கு திடனும், வெயிலுக்கு நிழலும், ஆபத்தில் அனுகூலமான துணை என்று சொன்னீர். நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாயிருந்து ஆசீர்வதியும். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று சொல்லி. அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோடு தொலைபேசியின் வழியா நீங்கள் பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். உங்களை கமெண்ட் பண்ணக்கூடியவங்க இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை இன்னைக்கு தான் நான் முதல் தடவையாக இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பலருடைய வாழ்க்கைக்கு இந்த வசனம் வெளிச்சமா, ஆசீர்வாதமா, அநேகருக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும், அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றும். ஆகையாலே தேவ பிள்ளைங்க தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க எந்த சபைக்கும் போகாது இருந்தா, நான் இன்னும் சத்தியத்தை கேட்கணும், வளரணும், தேவனை அறியணும் அப்படின்னு நீங்க விரும்பினா, எங்களுடைய ஆலயம் இதில் நீங்கள் சின்ன பகடன் பகுதியில் இருக்கிறது, HBR லேவிட் பகுதியில் இருக்கிறது.
நமக்கு ராஜீவ்காந்தி பகுதியில் இருக்கிறது. 7 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. உங்களுக்கு எந்த ஆராதனையில் நீங்கள் வந்து எந்த முடியில் வேணுமானாலும் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். எல்லா முடியிலும் ஆராதனை இருக்குது. நீங்கள் வரலாம், பங்கு பெறலாம். ஒருவேளை உங்களுக்கு விலாசம் தெரியலன்னா எங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணப்படும். நீங்கள் அதன் வழியாக வந்து அணுகலாம். அதோடு கூட யூடியூப் வழியாகவும், ஃபேஸ்புக் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாகவும் இந்த செய்தி பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் கேட்டு பலனடைந்து ஆசீர்வாதமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 56046. Our phone number 08023433120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.